சமாதானம் என்றால் நாம் எண்ணுகிறது என்ன? எனக்குள் நான் அமைதியாக இருப்பதற்கு பேர் தான் சமாதானம். ஆனால் இன்றைக்கி இந்த சமாதானங்கிற வார்த்தை என்ன ஆயிற்று அப்படின்னா, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கக்கூடாது, சில தவறுன்னு சொல்லக்கூடாது, அமைதியாக வாழணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த சமாதானங்கிற வார்த்தையை கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காமல் வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கையில் என்ன கிடையாது, பதஷ்டமே, எந்த பதஷ்டமும் அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு அனுபவத்தோடு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார். எந்த பதஷ்டம் பயம் என்பது ஆண்டவரிடத்தில் கிடையவே கிடையாது. இந்த சமாதானத்தை தான் அவர் இந்த உலகத்தில் வைத்து போனேன் என்று சொன்னார். வைத்து போனேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம். முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். இப்போ நீங்க அதே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கணும். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணு வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் பிரஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். பிரஜாதிகளுக்கு சமாதானம் சொல்லுவது ஆண்டவருடைய பணி. நம்ம எல்லாருக்கும் சமாதானம் சொல்லுவது சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த உலகத்தில் நாம் சுவிசேஷத்துக்கு போகிறோம். அந்த சுவிசேஷத்தினுடைய சரியான அழைப்பு என்ன அப்படின்னா, சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாகவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம எங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாலும் நம்ம முதலாவது அவங்களுக்கு சொல்கிறது சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. யார் வீட்டுக்குள்ளேயும் போனாலும் என்ன செய்யணும்? யார் வீட்டுக்குள்ளேயும் நம்ம முதல்ல போனோம்னு என்ன செய்யணும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சமாதானம் உண்டாவதாக. ஏன் அப்படி சொல்லணும்? அங்கே சமாதானம் கண்டிப்பாக சொல்லணும். வாசிக்கு பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. எப்போ வரும் சொல்லுங்க? அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. அப்போ சமாதானம் கூறுறது நம்ம வேலை, கண்டிப்பாக நம்ம வேலை. ஆனால் அந்த சமாதானம் அவங்க கிட்ட இருக்கிறதும் வர்றதும் யார் கையில் தான் இருக்கு? அவங்க கையில் தான் இருக்கு. புரியுதா? அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்க தான் வந்தார். அதனால தான் யோவான் 10:27 சொல்கிறாரா, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த சமாதானம் என்பது முதலாவது எனக்குள் இருக்க வேண்டியது. பதஷ்டம் இருக்கக்கூடாது. பதஷ்டம் இருக்கவே கூடாது. பதறவனுக்கு என்ன வராது? சமாதானம் வரவே வராது. பதறவங்களுக்கு என்ன வராது? சமாதானம் வரக்கூடாது. என்ன? பதறாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் தந்துட்டு போயிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் எங்கே நீங்கள் போய் பேசினாலும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். புரியுதா? ஒரு படிய பாய்க்கல. என்ன? தாவீதை யார் மன்னிச்சிட்டா? ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அவனுக்கு தண்டனையும் சொல்லிட்டாரு. இவனுக்கு தெரியாது. இவனுக்கு என்னன்னா, அப்சலோம் வச்சு எப்படியாவது யாரை கொன்றணும்? தாவீதை கொன்றணும்.
இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. என்ன நிறைய நேரம் நம்ம எதை ஆழமாக பைபிளை படிக்க மாட்டோம். ஆண்டவருக்கும் ஒரு மனிதனுக்கும் சமாதானம் வந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சின்னா நீ தான் குற்றவாளியாவ. ஆண்டவர் ஒரு மனிதனை மன்னிச்சுட்டு போயிடுவார். அதனாலதான் மற்றவனை யாரையும் குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார் போக்கு சொல்ல உனக்கு இடமே கிடையாது. நோ வே. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தனை மன்னிச்சிட்டாருன்னா இது உலகத்தில் யாரும் அவனை திரும்ப நினைச்ச முடியாது. அவன்கிட்ட இருக்கிற சமாதானத்தை எடுக்கவே முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம விட்டுருதோம். என்ன சமாதானம்னா என்ன? சமாதானம்னா என்ன? எனக்கு அவர்கிட்ட இருந்து சமாதானம் வரணும்னாலே என்ன, எனக்கு உபத்திரவம் உண்டு. இப்போ தாவீதுக்கு யாரால உபத்திரவம்? அகித்தோப்பேலால உபத்திரம். தாவீது என்ன செய்திருக்கலாம்? அவன் கிங். பட்டயத்தை எடுத்து ஒருத்தனை போய் வெட்டிட்டு வான்னா யாரை வெட்டி போட்டு வந்துருவான்? அகித்தோப்பில் வெட்டி போடுவான். கேட்க ஆள் கிடையாது. தாவீதுக்கு தெரியும் இதை நான் செய்யக்கூடாது. ஏன்னா குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துனா ஏன்ட்டு இருக்கிற சமாதானம் போயிரும். இதான் தாவீதினுடைய அனுபவம். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் சொன்னார் நம்ம யோசிக்கிறோம். ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார் தெரியுமா? தாவீது கடவுளுக்கு பயந்தான். ராஜாங்கிற மமதையிலே வாழல. அதான் அவன்கிட்ட இருந்த மிகப்பெரிய குட் ஹேபிட். ரொம்ப அருமையான காரியம் தான். இப்போ அவன் நினைச்சா வெட்டி கொண்டிருக்கலாம், அப்சலோம் நினைச்சிருக்கலாம், அடிச்சு கொண்டு போட்டு போயிருக்கலாம். ஆனா முடியாது. ஏன்னா என் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். ஏன் சமாதானத்தை பறி கொடுக்க நான் விரும்பல. ஏன் சமாதானத்தை நான் பறி கொடுக்க விரும்பல. நாம இந்த உலகத்தில் நம்ம காரியம் நடக்கிறதுக்காக நம்ம சமாதானத்தை பறி கொடுக்கும். சபைகள் இன்னைக்கு இது மலிஞ்சு கிடக்கு. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், சபையில் இது மலிஞ்சு கிடக்கிறத நான் பார்த்துட்டே வரேன். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நமக்கு சமாதானம் ஏசுகிறது வரணுமா? நம்ம கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. நம்ம பெஞ்சாதி ஏற்றுக்கிட மாட்டோம். நம்ம பிள்ளை ஏற்றுக்கிடாது. நம்ம குடும்பம் நம்மளை எதுக்கும். ஏன் இதை இப்படி செய்தானன்னு கேட்பாங்க. இப்போ நாம் உடனே என்ன பண்ணுறோம்? எனக்கு இந்த வீட்டில் என்ன இல்லை, என்ன இல்லை, எனக்கு இந்த வீட்டில் என்ன இல்லை, சத்தமே வரமாட்டேங்குது. எனக்கு இந்த சபையில் மதிப்பு இல்லை, எனக்கு இந்த ஊரில் மதிப்பு இல்லை. நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த ஊழியம் செய்கிறேன். அதுவும் சர்ச்சஸ்களை செய்துட்டு இருக்கேன். எத்தனை பிரச்சனையை சந்திப்பேன் நான் தெரியுமா? எத்தனை பிரச்சனையை நான் சில இடத்துல சந்திப்பேன் தெரியுமா? அமைதியாக விட்டுருவேன். இனையா பேசுனீங்க, ஒன்றுமே பேச மாட்டேங்கிங்க. இல்லை, நான் எதுவும் பேச விரும்பலை. உங்கள் கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமையை நான் ஏற்றுக்கிறேன். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது எல்லாருமே கரெக்ட். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப எப்ப சமாதானம் வரும்? அவன் பார்த்துட்டே இருப்பான். இவ்வளோ பேசியும் அவர் தான் தலைவர், அவர் அமைதியாக அணிஞ்சிக்கிட்டு இருக்காரு, உட்காந்துட்டு. நான் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கேன்? அங்க ஒரு முடிவு வரணும். அங்க ஒரு முடிவு வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அதிகாரத்தை யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஊரில், எங்கள் ஊர்களில் ஜபக்கூட்டம் நடந்தால் எதுக்கு ஜபக்கூட்டம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். குழந்தை பிறந்திருக்கு சார், நாளைக்கு என் மகளை அனுப்ப போகிறேன், நீங்கள் எங்கே வாங்க, ஜபக்கூட்டத்துக்கு வாங்கன்னு 7 மணி ஆராதனைக்கு 6:55 வந்து சொல்லுவான். எப்பா ஏற்கனவே ஒரு ஜபக்கூட்டம் கொடுத்துருக்கேன், இல்லை 2வது ஜபக்கூட்டம் எனக்கு வேணும், நாளைக்கு நான் என் பிள்ளை திடீர்னு யோசித்துட்டாங்கம்பாங்க. இப்போ நான் எங்கே போனோம்? முதல் ஜபக்கூட்டம் முடிச்சுட்டு 2வது ஜபக்கூட்டம் போனோம். இந்த ஜபக்கூட்டத்தில் பாட்டு துவக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சவுத்தில் வாங்க, பாட்டை அவங்க பாட்டு கணிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தொடங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு தான் தெரியும் இந்த ஜபக்கூட்டம் எதுக்கு வச்சிருக்குன்னு சொல்லி. இப்போ நான் இங்கே உட்காந்து போகும்போது சொல்லிடுவேன், தயவுசெய்து யாரும் என்ன செய்யுங்க,
பாட்டு தொடங்காதீங்க. ஏன்? நாங்கள் தான் தோக்குவோம். அப்போ ஒன்று செய்யுங்க, அந்த அம்மாவை நாளைக்கு பேறுகாலம் முடிஞ்சு கூட்டு போகிறாங்களாம், அதுக்கு தக்க ஏதாவது ஒரு பாட்டை இருந்தால் என்ன செய்யுங்க, தொடங்க. ஐயா அது தெரியாது, அதுக்கு தான் சத்தடாமல் இருக்கு சொன்னேன். இப்போ அங்கே சண்டையே வராது, ஏன்னா காரியம் தெரிஞ்சிருச்சு. அது சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ஒரு சின்ன விஷயம்தான். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல நம்மளை லீடராக வச்சிருக்காரா, சமாதானம் எப்போ வரும்? தலைவர் மாறணும், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிற வார்த்தையே பேசக்கூடாது. அங்கே வந்துட்டாலே வேணா ஆரம்பிச்சிடும். இதுதான் இங்கே பிலிப்பு திருச்சபைக்கு ரொம்ப அழகா எழுதுறான். நான் அதை சொல்றேன் பாருங்க, ரொம்ப அழகா எழுதுறான். என்ன நம்ம நினைக்கிறோம் பிலிப்பு திருச்சபையை பற்றி, அவங்க பரலோகத்தில் உடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்குன்னு எழுதிட்டான். நீங்கள் என்னோடு கூட சுவிசேஷ ஊழியத்தில் பாடுபட்டீர்கள், உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு எழுதிட்டு சொல்றான். நீங்க இன்னும் சமாதானமா வாழலன்றான். உங்க பேர் எங்க இருக்கு சொல்லுங்க? உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவரோட தான் இருக்கு. ஆனா நீங்க எப்படி வாழல? இது எப்படி யோசித்து பாருங்க. இதான் பிரச்சனை. சமாதானமா வாழ முடியல நம்மளால. என்ன லீடர்ஷிப்னு வரும்போது தான் கடவுள் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் தாராருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சரியா இருக்கியான்னு செக் பண்ணதான். லீடர்ஷிப் வந்து பவர்ஃபுல்லே கிடையாது. என்ன லீடர்ஷிப் யாரு? ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அழகா பேசினார். உங்களில் ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவன் சொல்லியிருக்கு. தெரியுதா? முதன்மையா இருக்க விரும்பிட்டீங்களா? உங்க சொல்ல ஒரு 10 பேர் கேட்கணும்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க யாரா தான் இருக்கணும்? பணிவிடைக்காரனா இருக்கணும். பணிவிடைக்காரனா யார் தெரியுமா? வேலைக்காரன் கிடையாது. வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது விளங்க இருக்கும். என்ன எடுங்க, நான் சொல்ற வசனத்தை மட்டும் படிக்கணும். 40ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்காரும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது. இப்ப யோவானுடைய அம்மா வந்து யார்கிட்ட சண்டை போடுறா? இயேசு கிறிஸ்துவிட்ட. என்ன சண்டை போடுறா? என் 2 பிள்ளைகளையும் வலது பார்சத்துல ஒண்ணு கேப்டன்ஷிப்புக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பேதுரு தான் இப்போ வலது பார்சத்தில் உட்காரக்கூடியவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். நான் உங்க சபையில் இதை பார்த்துட்டே வரேன். உங்க சபையில் நான் ஒரு சின்ன பொறுப்பு உங்க கையில் தந்தா உங்களால் வர்ற பிரச்சனை எனக்கு மண்டை உடஞ்சிருது. சில நேரம் பொறுப்பு வந்துட்டா உங்களால் என்ன வரக்கூடாது? சின்ன நெருப்பு கூட எளிய விடக்கூடாது. அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். புரிஞ்சுக்கிட்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் விபிஎஸ் எத்தனையோ வருஷமா நடத்தியிருக்கேன். கடைசி வரைக்கும் சிலவங்க பேர் கொடுக்க மாட்டாங்க, பாட்டு படிக்கணும்னு பேர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நேரம் ஏன்ட்டு தான் வருவாங்க. ஏன்னா ஐரோட்ட போனால் அவர் என்ன செய்ய மாட்டார், அதெல்லாம் முடியாது போன்ட்டுருவார். ஏன்னா அவர் அதிகாரம் உள்ளவர், அவர்கிட்ட இவங்க எழுத்து பேச முடியாது. நேரம் ஏன்ட்ட டேரக்டர் தான் வருவாங்க. அண்ணே என் பிள்ளை இப்போ வந்து பாடுறேங்க, அண்ணே நான் இப்போ என்ன செய்யணும்? உடனே சொல்லிடுது. இடையில வந்தா போவாத. நீங்க லீடருக்கு லாக்கிய கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், லீடருக்கு லாக்கிய கிடையாது நீங்க. ஏன்னா ஒரு பிள்ளைய 10 நாள் நான் எதுக்கு பழக்கிருக்கேன்? பாட்டு பாடதான் பழக்கிருக்கேன். அந்த பிள்ளை இவ்வளவு நேரம் ஏன் பாடல? பயம், அதுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கு, அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப யாரோ 10 பேர் சொல்லி என்ன பண்றாங்க? பாடு பாடுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 10 பிள்ளை பாடும்போது அந்த பிள்ளைக்கு என்ன வருது? தைரியம் வந்துருது, ஆசை வந்துருது. இப்போ அந்த பிள்ளைய நான் பிராக்டிஸ் பண்றதா என் வேலையே தவிர அதெல்லாம் பேர் லிஸ்ட் மாற்ற முடியாது. அப்பன்னா நான் யாரா தான் இருக்கணும்? ஹெட் மாஸ்டரா தான் இருக்கணும். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த ஒரு ஆளால அவ்வளவு சமாதானமும் கெட்டுரும். இப்ப முதல்ல படிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். என்ன இப்போ இதுல என்ன பிரச்சனை நடந்திருக்கும்? கொஞ்சம் தியானம் பண்றீங்களா? மார்க் 10ஆம் அதிகாரத்தை என்ன போய் சொல்லியிருப்பாங்க? யோவானும்
அவன் சகோதரன் யாரு? யாக்கோபு என்ன சொல்லியிருப்பாங்க அம்மாட்ட போய்? ஏமா போற போக்க பார்த்தா இந்த ஆண்டவர் உங்க தங்கச்சி மோவேனா அல்லது அக்கா மோவேனா? சத்தம் வரமாட்டேங்கி. எங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அம்மாவுக்கு அக்கா பையன் தான் யாரு? இப்ப பாருங்க, போய் என்ன சொல்லியிருப்பாங்க? போற போக்கு நமக்கு தரமாட்டாங்க. யாருக்கு தான் கொடுப்பாங்க? பேதுருக்கு தான் கொடுப்பாங்க போல தெரியுது. என்ன, ஒன்னு யோவானுக்கு கிடைக்கும், இன்னொன்னு யாருக்கு தான் கிடைக்கும்? பேதுருக்கு தான் கிடைக்கும். இப்ப அங்க வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் நடக்கு. நான் வாரம்ல அவன்கிட்ட பேசுறதுக்கு. கடவுளுங்கிற பயம் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பைபிளை படிச்சாதான் உங்களுக்கு புரியும். கடவுளுங்கிற எண்ணம் இல்ல. நான் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பொறுப்பு, கடவுள் தந்திருக்கிற பொறுப்பு. என்ன கொஸ்டின் பண்ணுவாரு? கடவுளுங்கிற பயம் இல்ல. அந்த அம்மா நேர டங்கிட்ட 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 டங்குன்னு வாரா. என்ன உரிமையில வாரா? நீனா ஏன் பையன் தானே நீ, நான் சொல்ற ஆளுக்கு நீ கொடு, நம்ம பிள்ளைகளுக்கு கொடு. அவர் என்ன சொல்றாரு? அது என் காரியம் அல்ல. 41 வசனம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு என்னது 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 யோவான் பேரில் எரிச்சலானார்கள். வந்துட்டாவன சிலுவைக்கு போம்னால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு, ஏங்க என் பக்கத்தில் கூப்பிட்டாரு. இந்த நிறுத்தி பைபிளை படிக்கிற பழக்கமே கிடையாது. ஏன்? ஏய் அப்படிலாம் முடியாது, உன் வேலையை பாரு, நான் சொன்னதான் செய்வேன். எதுக்கு கிட்ட வர செய்துன்னு ஒரு வேர்டு போட்டிருக்காங்கல்ல. 10 பேர் எரிச்சலாயிட்டான். 2 பேர் எங்களுக்கு தான் கிடைக்கணும் இருக்கான். 10 பேர் யாரு? யோவானையும் யாரையும் தவிர, யாக்கோபையும் தவிர மீதி 10 பேரும் என்ன இவர் அவனுக்கு கொடுப்பாரா? ஓட்டு ஓடிடக்கூடாது. இப்ப ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? கொஞ்சம் பக்கத்துல வாங்கடா. வாசிங்க, நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல அதிகாரங்கிற வார்த்தை ஆண்டவர் எவ்வளவு தெளிவா பயன்படுத்துறாரு பாருங்க. புறஜாதிகளுக்கு அதிகாரிகளா எண்ணப்பட்டவர்கள் எப்படி ஆள்றாங்க? இருமாப்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய விளக்கம் இருக்கு. நான் சொன்ன கஷ்டமா இருக்கும், நான் ரொம்ப சொல்ல விரும்பல. நான் சொன்னதை நீ கேளு, எனக்கு தான் பொறுப்பு வந்திருக்கு. நான் சொன்னதை நீ கேளு, நான் சொன்னதை நீ கேளுன்னு சொல்லிட்டாலே உனக்கு இருமா போத்துட்டு. இதுதாங்க சொல்றான். இன்னும் அழகா ஆண்டவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு பாருங்க. சொல்லவே கூடாதுங்க. இன்னொருத்தருடைய கருத்தை மதிக்கிறவன் தான் தலைவன். ஏன் தலைவன் ஒருத்தரை கொண்டு போய், இவன் கைடர். ஆக்சுவலி லீடரே கிடையாது, கைடர் தான். நோ லீடர், கைடர் தான் சரியான வார்த்தை. பைபிள்ல என்னதுதான்? கைடர். லீடரே கிடையாது. பொறுப்பை கையில வாங்கிட்டீங்களா உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நான் யூத் ஃபார் கிரைஸ்ட்ல போனதுல இருந்து இது வரைக்கும் நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல நிறைய இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வரிசை அது வந்துக்கிட்டே இருக்கும் என்னை தேடி. ஆனால் எனக்கு இது வேண்டாம் அப்படிம்பேன். முடியாது, உன் கையில் தான் இருக்கணும். நான் ஒரு விபிஎஸ்க்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போகிறேன். 6 பேர் என் கூட வராங்க. 6 பேர் வரான். ஒரு போலீஸுக்கு ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணவே வரான். அவன் எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்னா, காலையில் 6 மணிக்கு ஒரு வீட்டில் டீ வரும், படிச்சுக்கோங்க புரியுதா? 9 மணிக்கு ஒரு வீட்டுக்கு டிஃபன், ஒரு வீட்டில் டிஃபன் சாப்பிடணும். 11 மணிக்கு ஒரு வீட்டில் டிஃபன் வரும். 12:30 மணிக்கு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகணும். 3-4 மணிக்கு ஒரு வீட்டில் காப்பி வரும். ஒரு நாளைக்கு நான் யார் வீட்டில் இருந்து சாப்பாடு வருதுன்னு எனக்கு தெரியாது, யார் கையிலேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ ரெடியாக இருக்கணும். 6 மணிக்கு அங்கேருந்து என்ன வந்துடும்? காப்பி வந்துடும். அப்போ நிறைய பாத்திரம்லாம் கிடையாது. ஐயா குடிச்சிட்டு எதுதாங்க சொல்லுங்க. எங்கால அப்பதான் பல் விளக்கிட்டு இருப்பான். சொல்லுங்க, ஒரு அம்மாவை எவ்வளவு நேரம் நிப்பாட்டுவிய? ஒரு சின்ன பிரச்சனை நான் சந்திச்சதை உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் லீடர். என்ன தம்பி மாதிரி எழும்ப மாட்டாங்களோ காலையில? அப்படியா? 8 மணிக்கு போனா 7க்கு தான் எழும்புவாங்களோ? ஏகா காப்பியா 6:30க்கு கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா?
அவங்க 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பாங்க, அதுவும் மழையாக இருக்கும். நான் ஒரு நாள் பார்த்தேன், இவனோட எப்படி திருத்தனே எனக்கு தெரியல. ஒரு போலீஸு ட்ரைனிங் போனவன் வந்திருந்தான் உள்ள. ஆனால் ஏய்யா மோனை 5 மணிக்கு எழுப்பி விடுதோம்ல, திருமையாடா படுக்கா அப்படின்னு பார்த்தேன். லேட் ஆகிறான், என்னாலும் லேட் ஆகிறான். பார்த்தேன் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, முந்தின நாள் சட்டை அயன் பண்ணி வைக்க மாட்டான், க்ளீனாக எல்லாத்தையும் வச்சுட்டு காலையில் எழுப்பி தான் நினச்சுவான் அயன் பண்ணிகிட்டு இருப்பான். நான் பார்த்தேன் ராத்திரியே 12 மணிக்கு ஒல்லாப்பிலும் தூங்கிட்டு இருந்தான். இவன் ஷேர்ட்டையும் பேண்ட்டையும் எடுத்து என்ன செய்தேன், நீட்டாக அயன் பண்ணேன். அயன் பண்ணி பெட்டி மேலே வச்சுட்டு தூங்கிட்டேன். நான் காலையில் எழும்பி பார்க்கான், அவன் வந்து ஒருத்தண்ட கேட்கான், இல்லை யார் அயன் பண்ணான்? அது இயேசு கிறிஸ்து ராத்திரி வந்திருப்பாரு, நீ தினமும் லேட்டாக போனதுனால அவர் பார்த்தாரா, அவருக்கு கோவம் வந்துட்டு, ஆனாலும் அவர் என்ன செய்யிட்டாரு, நான் சத்தம் கட்டாமல் நிற்கேன். அண்ணல இருந்துங்க முதல் அவன் தான் என்கிட்ட பஸ்ஸில் வச்சு கேட்க, அண்ணன் யார் அயன் பண்ணா? இயேசு கிறிஸ்து யார் உள்ள தெரியாத சொல்லியிருப்பாருடா. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? லீடர்ஷிப்னா என்னது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் லீடர்ஷிப். எனக்கும் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அவனுக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட 30 நாள் என் கூட இருந்தான். அவன் போகும்போது எங்கள் சாலமன்னன்ட்ட போய் என்ன சொல்லிட்டு போயிருக்கான் தெரியுமா, இனிமேல் நான் எப்போ விவிஎஸ் வந்தாலும் ஜபக்குமாரன் கூட தான் போவேன் அப்படின்ட்டான். நான் வேற ஒன்றுமே செய்யலை. இருமாப்ப பேசவே கூடாது. என்னால் இப்படிதான் லேட்டாக தான் வருவா. இந்த வார்த்தைகளை தூக்கி முதல்ல தூர எரிக்க சொல்லிட்டேன். என்னைக்குமே தங்களை விட அடுத்தவங்களை மதிக்கணும், அவன் தான் லீடர். லீடர்னா யார் தெரியுமா, தன்னை விட இன்னொருத்தனை மதிக்கணும், அவன் தான் லீடர். லீடர் யாருன்னா என்னை விட இன்னொருத்தனை மதிக்கணும். நான் சொல்லுங்கங்க, உங்கள் கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க, பேசலாம். அப்படி தான் பேசணும். நிறையா பார்த்துக்கோங்க, நீங்கள் கலைஞரை பாருங்க, எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, ஏதாவது கொஸ்டின் கேட்க போனீங்களாம் கேளுங்க அப்படின்பாரு. ஒரு முதலமைச்சர் ஸ்தானத்தில் இருப்பாருங்க, அவரை பாருங்க, ரொம்ப லைக் பண்ணலாம் அவரை. கேள்வியிலே என்ன இருக்கு, பதில் இருக்கு அப்படின்னு போயிடுவார். அவனால் அடுத்த கேள்வி கேட்க முடியாது. என்ன அறிவு பாருங்க. இதுதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு. சமாதானமாக வாழணும்னு நினச்சிங்களா, இங்கே என்ன சொல்லியிருக்கு, எரிச்சல் ஆயிட்டாங்க, பக்கத்தில் கூப்பிட்டு புறஜாதியாருக்கு அதிகராக எண்ணப்பட்டவர்கள் அவள் இருமாப்பாய் என்றும் அவர்களில் பெரியவர்கள் என்னது 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 அதிகாரம் செலுத்துகிறார்கள். கிறிஸ்தவத்தில் என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதிகாரமே கிடையாது கிறிஸ்தவத்தில். நான் சொன்னதை செய், பேசவே கூடாது. 43ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்குள்ளே என்ன அழகா கூட்டுவாரு, பக்கத்தில் கூட்டு வச்சு சொல்றாரு, எப்பா உங்களுக்குள்ள அப்படி இருக்க வேண்டாம்ப்பா. படிவிடைக்காரன்னா என்ன அர்த்தம் போட்டிருக்கு தெரியுமா, நான் டிரான்ஸ்லேஷனுக்கு போதேன். பொது நல ஊழியர் அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம், காலையில் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விசில் அடிச்சு என்ன எடுக்க வந்திருக்காரு, குப்பை எடுக்க வரார். எது எடுக்க வராரு, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் கொடுத்துருக்கான், குப்பை எடுக்க வரார். அந்த குப்பை எடுக்க வர்றாரு உங்கள் வீட்டை விட்டு கிராஸ் ஆகி போயிட்டார். இப்போ நீங்கள் அவர் என்ன செய்றீங்க, என்ன தூங்கிட்டேனே குப்பையை வச்சிருக்கேன், அவர் என்ன செய்வார், திரும்பி வந்து எடுத்துட்டு போவார். ஏன் அவர் திரும்பி வந்து எடுத்துட்டு போறாரு, அதை நாளைக்கும் நான் தான் எடுக்கணும், அவருக்கு அந்த உணர்வு இருக்கு. அதனால அவர் வந்து எடுத்துட்டு போவார். பொது நல ஊழியராக இருந்து கொள். தலைமை பொறுப்பை எடுக்கணுமா, பொது நல ஊழியராக இருந்து கொள். அடுத்தாப்புல வாசிங்க. முதல்ல என்ன சொன்னாரு, பெரியவனாய் இருக்க விரும்பினால், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்க. அடுத்து முதன்மை என்ன, பிரின்சிபலா இருக்க விரும்பினால். ஊழியக்காரனா என்ன வார்த்தை போட்டு தெரியுமா, அடிமையா இருக்க கடவன் இருக்கு. சண்டை வருமா, சத்தமே வர மாட்டேங்குது. சண்டை வருமா,
நேரம் புரிய மாட்டேங்கும்ல. பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கும் போயிருது, சபைக்கும் போயிருது. திரும்ப திரும்ப சொல்றேன், பொறுப்பு என்பது கைடர் தான். என்ன கைடர் தான், படிச்சுக்கோங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கர்த்தரிடத்திலிருந்து நீங்க நல்ல வேலையை பார்க்கணும்னா, மேல இருந்து தயவு வரணும்னா நீங்க தயவு பண்ணணும். தயவு உள்ளவனுக்கு தான் அவர் தயவு உள்ளவர். தயவு இல்லாதவனை தூக்கி வெளியே எறிஞ்சிருவாரு. முதல்ல நமக்குள்ள தயவு வரணுங்க. பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட 7 டீச்சர் வேலை பார்த்தாங்க. ஒன்று 56 வயசு, ஒன்று 50 வயசு, ஒன்று 44 வயசு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று 33 32 வயசு. பேர்காலமாய் 2வது பிள்ளையை தூக்கிட்டு வரா. அவள் டெய்லி லேட்டாக தான் வருவாள். வரும்போதே அழுதுகிட்டு தான் வருவாள். நான் சொல்லுவேன், என்னம்மா அப்படிப்பேன். சார் பையன் போ, சைனை பண்ணிட்டு போ அப்படிப்பேன். இந்த 56 இருக்கு பாருங்க, இது ஒரு நாள் வந்துச்சு என்கிட்ட. அப்படி சர்ன்னு வந்துச்சு. சார் நீங்கள் ஓவர் லிபரல், ஒருத்தி வேலை பார்க்க மாட்டான். நான் அப்படி காட்டுகிட்டே உட்காந்துருக்கேன். டீச்சர் திட்டிட்டீங்களா அப்படின்னு. திட்டேன். நீங்கள் குழந்தை பற்றி பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிட்டு போகும்போது எப்படி போனீங்கன்னு. நான் தயாளானா இருக்கேன், நீங்கள் ஏன் வன்கண்ணனா இருக்கீங்க? எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக நன்றி. நான் பார்த்து தான் அவளை அனுப்புகிறேன். மன்னிச்சுக்கிட்டீங்களா? அந்த அம்மா போய் நேராக கரஸ்பாண்ட்டை சொல்லிட்டு போயிட்டு, என்ன சொல்லிட்டு போயிட்டு, ஓவர் லிபரல் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு, ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கரஸ்பாண்ட் எனக்கு ஃப்ரெண்டு. ஜெவக்குமாரனே, உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட், என்ன லிபரலாக போகிறான்னு வந்திருக்கோம் அப்படின்னா. கரெக்டாக அடிச்சிட்டில? ஆமாம், ஓவர் லிபரல் ஐயா, இதுதான் பிரச்சனை. அந்த கரஸ்பாண்ட் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பாட்டி அம்மாவை கொஞ்சம் டைட் பண்ணுங்க அப்படின்னாரு. யாரை விட்டுருங்க, இவளை பேச விடாம டைட் பண்ணுங்கன்னாரு. என்ன, அவள் இடவழியில் இந்த 11 மணிக்கு டீ குடிக்க போகிறாளோ, டீ குடிக்க போயிட்டு 10 மணிக்கு தான் வருவாளோ, 10 நிமிஷம் பிந்தி தான் வருவாளோ, அவளை ஒரு நாள் கேட்டை பூட்டுங்கன்னாரு. இது உனக்கு தேவையா? நான் சொல்றது புரியுதா? கரஸ்பாண்ட் எப்படி சிந்திக்காரு? ஏன்னா அந்த அந்த ஸ்கூலு பெரிய மண்டை உடசல நான் உள்ள போய் சேர்ந்து பீஸா வச்சிருக்கேன். டைசிஸ்லேருந்து என்னை சூஸ் பண்ணி இந்த ஸ்கூலில் போட்டிருக்காங்க. இப்போ சமாதானமாக போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு சேர்மன் பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு, இந்த அம்மாவை தூக்குனா இந்த ஸ்கூலில் சாண்டே வரான்ட்டான். நான் அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டேன். டீச்சர் 2 வருஷம் இருக்குது, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு வழியப்பார். என்ன, ஒரு சேர்மன்ட்ட போய் நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கே, சேர்மன் உங்களை டைட் பண்ண சொன்னார்னே. ஐயா பண்ணிடாதையா, நல்லா இருப்பா, நான் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த 2 வருஷத்துக்கு இருந்து ஓச்சிட்டு போயிடுறேன். சத்த கட்டாமல் என்ன, ஏன்னா வீட்டுக்கு அடுத்த தெருவில் பள்ளி, ஒரு 4 அடி 4 ஸ்டெப் வச்சு அவங்க வீடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது விளங்குதா? புரியுதா? புரியலையா? இப்போ பிலிப்பியருக்கு வந்து நாங்கள் என்ன இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்போ இங்கே என்ன இருக்கு, விரோதத்தினால் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க. 1ஆம் அதிகாரத்தை படிச்சுக்கோங்க. என்ன, நிறைய பேர் எப்படி பிரசங்கம் பண்றாங்க? விரோதத்தினால் பிரசங்கம் பண்றாங்க. சரிதானா? எப்படி பிரசங்கம் பண்றாங்க? 16ஆம் வசனத்தில் இருக்கு, கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன அழகா சொல்றான். பவுலா கடவுள் உள்ள கொண்டு வச்சுட்டாரு, சரியா தூக்கி கொண்டு உள்ள கொண்டு வச்சுட்டாரு. அதனால நம்ம எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவோம். நல்ல வேலைக்கு உள்ள போனா பிரசங்கம் எதனால் நடக்கு? விரோதத்தினால் நடக்கு. சிலர் அன்பினால் அறிவிக்கிறாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான், வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து, அதனால் நான் இன்னமும் சந்தோஷப்படுவேன். இவன் தாங்க லீடர். அவன் எப்படி பார்க்க தெரியுமா? சரி, ஒருத்தன் கோபத்தில் எதிர்த்து நம்ம உள்ள போனதுனால சந்தோஷமா யாரை சொல்றான்? இயேசுவை சொல்றான். ஒருத்தன் அன்போடு இயேசுவை சொல்றான். மொத்தத்தில் எது நடக்கு? சுவிசேஷ ஊழியம் நடக்கு. எனக்கு அது போதும்டான்டான். இவன் தாங்க லீடர். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? அடுத்து நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா இங்க அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது. இந்த அதிகாரத்துக்குள்ளே பிரச்சனை வருது. இப்ப அந்த பிரச்சனை அவன் என்ன சொல்றான் பாருங்க, 28ஆம் வசனம். எங்க ஒரு பிரச்சனை வந்த உடனே நமக்கு இந்த சபை ஒப்பேறாது.
நமக்கு இந்த கூட்டம் இப்போ இருக்கிற 99 பேர் கோயிலில் சண்டையா, அப்போ கோயிலுக்கு வரண்டாம், நம்ம வேற சபைக்கு போயிடுவோம். நீ எங்கே போனாலும் வழங்க மாட்டேன், நான் உன்ட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன் என்ன. அப்போ நிச்சயம் அங்கே என்ன எழுதியிருக்கு, நீங்கள் மருளாது இருக்கிறது. பிரச்சனை வரும்போது பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்குள்ள இருக்கணும். அப்படி எனக்குள்ள இருக்கணும்னா நான் மருளக்கூடாது. நீங்கள் மருளாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் அடுத்த வாரம் வாசிங்க. உங்களுக்கு என்ன இருக்கும்? விசுவாசிக்கிறது மட்டும் இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்கு என்ன வரும்? பாடும் வரும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறமான, சத்தம் போட்டு சொல்லணும், பாடு வரும், உபத்திரம் வரும், போராட்டம் வரும். விட்டுட்டு ஓடுனீங்கன்னா கொன்னே விடுவாரு. ஊழியன்னா என்ன பிரச்சனை? இதான் பிரச்சனை. விளங்குதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அங்க என்ன இருக்கு? நிறைய இருக்கு பிரச்சனை, நிறைய இருக்கு. என்ன இருக்கு? கோணலும் மாறுபாடுமான சந்ததி அங்க இருக்கு. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றிலும் தர்க்கீப் இல்லாமல் செய்யுங்கள். அப்போ கோணலும் மாறுபாடும் இல்லாத சபையே கிடையாது. கோணல் என்ன? கோணல் என்ன? அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் நமக்கு தெரியாது. கோணல் என்ன? நிலம் இப்படி இருக்கு, கோட்டை இப்படி கோணலை போட்டிருக்கா, அவன் நிலத்துக்கு இதுக்க கரெக்டாக போட்டிருக்கான். கோணல்னா என்ன? நேரே போகாம ஸ்டீரிங்க அப்பப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கணும், திருப்பணும். மாறுபாடுன்னா என்னது? மாறுபாடுன்னா என்னது? மாறுபாடுன்னா என்னது? நீ ஏன்னு சொன்னீங்கன்னா செட்டுமா. இப்படி ஒரு குரூப் எங்க இருக்கும்? சர்ச்சில் இருக்கும். இதுல நம்ம செய்ய வேண்டியது அவன் கீழே எழுதுறான் பாருங்க. இப்படி இருக்கிற கூட்டத்தில் முதல்ல உனக்கு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இவன் வர்றதுனால தானே சபை நாசமா போச்சு, இவன் மட்டும் இல்லைன்னா நிம்மதியா இருக்கலாம். இந்த வார்த்தை எங்க வரக்கூடாது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முறுமுறுப்பு ஏன் வருது? ஒரு ஆளை பார்த்த உடனே நல்ல பாம்பு மாதிரி வந்துருந்தோம் கூத்துல. அடிங்க, இயேசு கிறிஸ்துவ மாதிரி மாடல் நீங்க பார்க்க முடியாது. யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? என்னைக்காவது திட்டுனாரா? டென்ஷன் ஆனாரா? இவனாலதான் எனக்கு பாதிப்பு தெரியுங்க. நோ டென்ஷன். பிதாவை நோக்கி ஒரு முறுமுறுக்கல. கொஞ்சம் பைபிள் ஆழமா படிக்க பழகுங்க. ஆண்டவர்கிட்ட இதை கேளுங்க. நான் இன்னை வரைக்கும் ஜோம் பண்ணும்போது என்ன ஜோனுது? ஆண்டவர் என்னை யாரும் கை நீட்டி நீ இதுல தப்புன்னு சொல்லாத அளவுக்கு என்னை நடத்தும் தான் ஜோம் பண்ணுவேன். நான் காலை தொட்டு மன்னிப்பு கேட்கவே அஞ்ச மாட்டேன். இல்லைங்க, நான் இதுல டென்ஷன் ஆனது உண்மை, சாரி, என்னை மன்னிச்சுக்கோன்றேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். புரிஞ்சுக்கிட்டான். யாரை பத்தி கவலைப்பட மாட்டேன். என்னை தப்பா நீ புரிஞ்சுக்கிட்டியா, மன்னிச்சுக்கோ போ, பின்னால் உனக்கு புரியுன்ட்டு போயிடுவேன். மன்னிப்பு கேட்கறதுனால கெட்டு போக மாட்டேங்க. பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும்னா மன்னிப்பு கண்டிப்பாக இருக்கணும். புரிஞ்சுட்டா? இப்போ அதை அப்படியே விட்டுருங்க, அப்படியே நீங்கள் வந்துடுங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குன்னா, நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ இன்னும் அதில் 4 அதிகாரத்தில் நிறையா இருக்குது, நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே 2 பொம்பளையால் போட்டு சண்டை போடுற அளவு பாருங்க. வாசிங்க போவோம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. இதை நான் ரொம்ப விளக்க விரும்பல, ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த 2 பொம்பளையும் சபையை நடத்துற சபைக்குள்ள இருக்கா, ஆனா 2 பேருக்கு சேம் மைண்ட் கிடையாது. அதான் அவன் எழுதுறான். நான் சொல்றது புரியுதா? ஒருத்தி லட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாலே அடுத்தவன் என்ன சொல்லிடுவா? பூந்தி தான் கொடுக்கணுமா? 2 ஒன்று தானே. இது உருட்டினது, அது அள்ளி கொடுக்கறது. இதுல சண்டை. நீங்க இந்த பைபிளை படிச்சுல சிரிப்பா இருக்கும். நான் இதை ஒரு சபையில பிரசங்கம் பண்ணேன். ஒரு போதகர் வந்தார். ஏய், இது எப்படி இந்த 2 பேரால இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு? நிறைய இருக்கு விளக்கம் அப்படின்னு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யெயோதியாளுக்கும் நீ 2 பேரும் ஒரே மைண்ட்ல வாழ்றாரு. என்ன மைண்டு?
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும். உங்க மைண்ட் யாரை போல மாறணும்? கிறிஸ்துவ போல மாறணுங்க. அப்பதான் சமாதானம் வருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில் நான் எழும்பி ஜோம் பண்ணும்போது, ஆண்டவரே சமாதானத்தை பற்றி பேசணும். நான் அப்புறம் பைபிளே திறக்கலை, நேரம் 6:15 6:25 உள்ளே வந்து நேரம் தூக்கிட்டு வந்தேன். ஏன்னா ஆண்டவர் எதை பற்றி பேசணும்? பிலிப்பியர் எடு, வேறு எதையும் இடாதுன்ட்டார். டக்குன்னு மைண்டில் வந்துச்சு, ஓகோ உள்ள இப்போ நிறைய பிரச்சனை இருக்குடா, இதை தான் எடுத்து பேச சொல்கிறாரு. இது சொல்கிறேன். 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்குள்ள என்ன வர மாட்டேங்கி? சத்தம் போட்டு சொல்லணும். இருவர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை சத்தம் போட்டு சொல்லணும், பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ உங்களை டூர் போகணும்னு சொல்கிறேன். தாய்மார, நம்ம யார் சபையார, யூத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு டூர் போகணும்னு சொல்கிறேன். இந்த டூரில் உங்கள் சஜஸை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நான் செத்தேன். முதல்ல எங்கே போகணுன்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னால் செக்ரட்டரி செத்தாரு, கமிட்டியும் செத்துச்சு. நான் சொன்னேன் நீ செய்வே அப்படி தான் சொல்லுவோம். நான் கூட உடனே சொல்கிறேன், டூர் எதுக்கு போகிறோம்? கொஞ்சம் போய் சந்தோஷமாக ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு வர்றதுக்கு போகிறோம். போகும்போதே என்னதான் மைண்டில் அமைதி வர மாட்டேங்குது. நான் நிறைய டூர் நடத்தியிருக்கேன், புரிஞ்சுட்டா? நான் குற்றாலத்துக்கு போக சொன்னேன், இவர் எங்கே போட்டார்? பாவநாசம் போட்டார்னு வேணுக்குள்ளே ஏசிக்கிட்டு இருப்பான். நான் சொன்னேன், ஏன் அங்கே வாயா, ஏன் சண்டை போடுறேன்? முடிச்சாச்சியா, அதெல்லாம் ஒப்பேறாது. நான் சொன்ன இடத்துல போட்டிருந்தா நான் சிரிப்பேன் பார்த்துக்குவோம். உன்னை வண்டியில் ஏற்றுனே தப்பு அப்படின்னா பிறகு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உலகத்தெல்லாம் மறந்து கொஞ்சம் போய் சொல்லுங்க, ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சிரிச்சிட்டு வாங்கன்னு உங்களை டூர் போட்டால் சண்டை எங்கே ஆரம்பிக்கு? என்ன சத்தம் போட்டு சொல்கிறியா? சிரிக்கல. என்ன, நான் நிறைய நடத்தியிருக்கேன், அதனால தான் இதை கொஞ்சம் சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களை எதுக்காக டூர் கூப்பிட்டு போகிறோம்? கொஞ்சம் சந்தோஷமாக இருங்கப்பா, ஜாலியாக இருங்கப்பா, என்ன கொஞ்சம் ஜாலியாக சிரித்து விளாடுங்கப்பா, இதுக்கு தான் கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் 148 150 எல்லாத்தையும் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. எதுக்கு நீங்கள் டூர் போகணுன்னா அதில் எழுதியிருக்கு 3 சங்கீதத்துலையும், மலைகளை பார்த்து அவரை துதியுங்கள்னு சொல்லி. எல்லாம் இவ்வளோ பெரிய மலையிலையும் மனிதன் வாழ்கிறானா, ஆண்டவரே பாதுகாப்பை தந்திருக்குது, துதிக்க தான் கூப்பிட்டு போகிறோம். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு 60 வயசு அந்த பாவநாச மலையில் ஏற முடியாமல் கீழே நின்று யாரை ஏச சொல்லுங்க, சொல்லுங்க பாபு. நான் அங்கே இருக்கும் போதே சொன்னேன் போக வேண்டான்னு. நான் சொல்றது புரியுதா? ஏங்க 70 வயசு ஏறி வந்துடும். இந்த 60 வயசுக்கு மனசில் என்ன இல்லை, நான் சொன்ன இடம் போடலை, அதனால என் கால் வலிக்கும்பாங்க. இதான் பிரச்சனை. நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா லைஃப்பில். பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கே போயிட்டு? மனசுக்குள்ளே போயிட்டு. ஒரே சிந்தைக்கு வாங்க, என்ன மைண்டை மாற்றுங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, என்கிட்ட நிறைய பேர் கேட்காங்க, ஐயா இப்படியா இவ்வளோ பிரச்சனைக்குள்ளேயும் உங்கள் மாட்டுக்கு பிரசங்க மாட்டியா? நான் சொல்லுவேன், என் கூட ஒருத்தர் இருக்கார், அவர் என்னை விட ஏச்சு வாங்கினவர், என்னை விட திட்டு வாங்கினவர். என்னைய காரி அவனு மூஞ்சில் துப்பல, அவரை காரி மூஞ்சில் துப்புனான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவரை காரி மூஞ்சில் துப்புனான். என்ன, அவர் முகத்தை திருப்பவே இல்லை. யாரை மாடலாகுங்க சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிறது யாரு? ரட்சிக்கப்பட்டவனே நமக்குள்ள வர்றது யாரு? இயேசு. அவர் என்னை மாற்றணும். அவர் என்னை மாற்றணும்னா நான் என்னதான் செய்யணும்? வாசிங்க ஏசாயா 50:6, அதை மட்டும் வாசிங்க, முடிக்கிறேன். ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை.
திருப்பலையாம். ஒருத்தன் வந்து துப்பும் போது திருப்பலையாம். நினைச்சு எல்லாரும் இந்த வசனத்தை நினைச்சு கதறி அழுது இருக்க. நமக்கு வாடை வந்தா என்ன வந்துடும்? துடைப்போம், தண்ணியை தேடி ஓடுவோம். ஒருத்தர் 2 பேர் துப்பல. அதனாலதான் அவருக்கு எழுதுனா ஒரு பேரு, சமாதான பிரபு. சமாதான பிரபு. பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னா என்ன டென்ஷன் ஆகும், என்ன இப்படி சொல்லிட்டான். இயேசு உமிழ்நீ இருக்கும் முகத்தை திருப்பலுங்க. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? அப்ப என்ன செய்யணும்? அதுதான் பிலிப்பியருக்கு எழுதுறான். நீங்கள் ஒன்றுக்கும் முதல்ல இந்த ஆளால பிரச்சனை அந்த ஆள பிரச்சனை கவலையே படாது. ஒரு கூட்டத்துக்கு வாரியா பிரச்சனை வந்துடும். முதல்ல தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்குள்ளே நீர் இருப்பதற்காக, இதுல நீர் என்ன கைடு பண்ண விரும்புகிறோ அதை செய்ய போறதுக்காக தோத்திரம். அப்படி தோத்திரம் போட பழகு. இந்த அம்மாவை மட்டும் வைத்தால போக சொல்லி வரவிடாம ஆக்கிறோன்னு ஜோம் பண்ணாத. அங்கதான் வில்லைங்கமே இருக்கு. நம்ம மைண்டை முதல்ல மாற்றக்கூடாது. எதிர்நோக்குவதற்கான பிரச்சனையை சந்திப்பதற்கான இடத்துல இயேசுவை கொண்டு வரணுமே தவிர, இயேசுவை எதுக்கு கொண்டு வரக்கூடாது? தப்பித்து ஓடுறதுக்கு கொண்டு வரவே கூடாது. பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ற பழக்கத்தையே விட்டுறணும். இதுல இடமே கிடையாது. கலங்குதா? நான் ஒரு ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கேன். ஒரு இறந்த வீட்டில் 3ஆம் நாள் ஜெப கூட்டம். 2 கட்சி அந்த சபையில். புரியுதா? இப்போ 3வது பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இது ஏன் சொல்றேன்னா, சபை எப்படி இருக்குங்கிறக்கா சொல்றேன். தீயோ நம்புகள் தாக்காதே என்னை துதியே. நான் அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஜெபம் மட்டும் மெசேஜ் ஆரம்பிக்கணும். இப்போ அந்த 2வது கட்சிக்காரர் உள்ள வராரு. புரியுதா? இந்த முதல் கட்சிக்காரன் அவளர் எங்க உட்காந்துருக்கான்? என்னை சுத்தி உட்காந்துருக்கான். இப்போ அந்த பாட்டை முடிச்சாச்சு. இப்ப அந்த 2வது கட்சிக்காரர் மைக்க தொடங்கிட்டு தீயோ நம்புகள் தாக்காதுன்னு அவரை பார்த்து கை காட்டுறான். ஏன் கூட குத்து வச்சுக்கிட்டு இருந்து நான் பார்த்தேன். திரும்பவும் தீயோ நம்புகள் நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஒருத்தர் செவ கூட்டத்துக்கு வாராரு, அவனை பார்த்து என்ன சொல்றான்? அவர் என்னைய இவனை விட்டுட்டாரு, என்னைய திரும்பி பார்த்து நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனான்ட்டு அவன் போயிட்டான். ஏத்து வாங்கினது யாரு சொல்லுங்க? நான் பாட்டு படிச்சது யாரு? நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா செத்து விடு, அரசியல் பண்ண முடியாதுன்னு அமைதியாக பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டுங்க வாங்கினேன். பாரு, இன்னைக்கு நீ அவனை பார்த்து தீயோ நம்புகள்னு பாடிட்டா. தப்பி தவறி அவன் 10 பேர் இருக்கும்போது நீ உள்ள இருந்தீன்னா அவன் உன்னை பாட போறான். இது உனக்கு தேவையா? எல்லா கவியும் முடிஞ்ச பிறகு உன்னை அவன் அந்த கவி யார் தொடங்க சொன்னான்? ஏன் இந்த வேலை பண்ற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது யோசிங்க. அவர்கிட்ட போய் நான் அண்ணே ஏதோ டென்ஷனில் பாடிட்டானே, நான் மன்னிப்பு கேட்கணேன். என் ஆடு எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. இந்த எஸ்ஐ கீழே சில முற்று ஆடு என்ன செய்யணும்னு எழுதி வச்சிருக்கு. இவன் கொஞ்சம் முற்று ஆடாக இருக்கானே, என்னையும் சேர்த்து முட்டிட்டான், உங்களையும் முட்டிட்டான். முதல்ல உங்களை முட்டம்னால என்னையும் தான் முட்டிட்டான். நான் தட்டி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டான். அதனால் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அம்மாட்டுக்கு நினச்சிட்டேன் போயிட்டேன். ஜெப கூட்டத்தில் பிரச்சனை இல்லைன்னா சாப்பாடு போடுறான். ஜெப கூட்டத்தில் பிரச்சனை இல்லைன்னா சாம்பார் சட்டி இதுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டானா போலீஸுக்கு நான் தான் போனோம். யோசிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரையுமே அற்பமாயும் எண்ணக்கூடாது, எதிரியாமல் எண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க சார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரம் படிங்க. என்ன, நீங்கள் ட்ரெயினில் வாங்க, அடிக்கடி இந்த டிடிஆர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? இந்த பொம்பளை ஆளுகளுக்கு எது என்ன கோச்சுன்னே தெரியாது. எல்லாம் மொத்தமாக வந்து எங்கே ஏறிடும்? ஸ்லீப்பர் கோச்சில் உட்காந்து அது பாட்டுக்கு அரட்டை அடித்து சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். இந்த டிடிஆர் வர்றாரு, டிக்கெட் எடு ஏமாங்க வா
இது எந்த கோச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்படியா? தெரியாது. அப்படியா? இப்போ நான் உங்களை அவ்வளோ இருக்கும் பையன் போட்டேன்னா ஆளுக்கு 500 போடணும். இப்போ ஆளும் அவ்வளோ, ஐயோ எங்கிட்ட காசு இல்லை அப்படிங்க. இப்போ அவர் என்ன சொல்வார் தெரியுமா? நெல் அப்படிங்க. வண்டி நிற்கும், இப்படி பார்ப்பார், சரி இறங்காத, விழுந்து செத்து போயிடுவார். எங்கே போனோம்? மதுரையில் நிற்கும், அது வரைக்கும் இறங்காத, இருந்து போ. மதுரையில் இறங்கி என்ன செய்யணும்? கடைசி கோச்சுக்கு ஓடணும், இல்லை முன் கோச்சுக்கு ஓடணும். இப்போ நீ 8 கோச்சை கிராஸ் பண்ணணும். நான் அவருடைய மனிதாபிமானத்தை பார்ப்பேன். அழகு, ஸ்பாட்டில் இறக்கி விட்டுடலாம். 500 ரூபா தெரியாமல் ஏறிட்டாங்க. நிறையா டிடிக்கு சார் மனிதாபிமானம் வேணும் சார். புரிஞ்சா? எல்லார்ட்டையும் குறை உண்டுங்க. என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கண்ண மூடுவோமா? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, சமாதானம் எனக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, யாரை பற்றியும் பயம் இருக்கக்கூடாது, யாரை பற்றியும் கோபம் இருக்கக்கூடாது, டென்ஷன் வரவே கூடாது, எதுக்கும் பயப்படாத. ஏன்னா என்னை இந்த பொறுப்பில் நியமித்தவர் யார்? உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கார். என்னை ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? இவன் இந்த இடத்துக்கு ஏற்றவன், உண்மை உள்ளவன் அப்படின்னு எண்ணி தான் கொண்டு வந்திருக்கார். அவர் எண்ணத்தில் உண்மை உள்ளவன், நீ நல்லா செய்வான்னு கொண்டு வந்திருக்கார். பதறாத, பதஷ்டப்படாத, கோபப்படாத. ஆண்டவரே, எங்களை உம்மை போல மாற்றும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல மாலையில் நானும் நாங்களும் இன்னும் உம்மோடு நெருங்கி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் என்னிலிருந்து மற்றவர்களுக்கு போக வேண்டும். எங்கள் சபையிலே அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். சமாதானம் என்ற இடத்துல நாங்கள் எங்களை வயிற்று உற்று நோக்கும்போது நீர் எவ்வளவு அமைதியாய் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வந்தீர். நீர்தான் உயிர் தெழுந்தீர், நீர்தான் பிசாசின் தலையை நசுக்கினீர், நீர்தான் வெற்றி சிறந்தீர். உம்மை யாரும் ஜெயிக்க முடியவில்லை. முழங்கால் யாவும் உமக்கு முன்பதாக முட்டங்கித்தான் ஆக வேண்டும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கையை நாங்கள் சரியாய் கடைபிடிக்க பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.